ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். திருப்பாவையாகிற திவ்ய கிரந்தத்திலே நாம் இன்று 6வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். இப்பாசுரத்தாலே ஆண்டாள் கோபிமார்களை எழுப்புகிறாள். முதல் 5 பாசுரங்களாலே ஆண்டாள் நோன்புக்கு வேண்டிய உபகரணங்களை நமக்கு அழகாக காட்டியருளினாள். 6வது பாசுரம் தொடக்கமாக ஓரொரு கோபிமார்களையும் எழுப்புகிறாள். இந்த 6 முதல் 15வது பாசுரம் பரியந்தமாக இருக்கக்கூடியவை கோபிமார்களை எழுப்பும்படியான பாசுரம். 10 பாசுரங்களாலே 5 லட்சம் குடிப்பெண்களையும் எழுப்பினதுக்கு உபலட்சணமாக கொள்ள வேண்டும். இப்பாசுரத்தாலே பகவத் விஷயத்திலே அவகாகித்து பகவத் விஷயத்திலே ஈடுபட்டும் ஆயினும் புதுமை பாவிக்கும்படியான ஒரு பெண் பிள்ளை, அவளை எழுப்பும்படியான பாசுரம் இது. மற்றைய ஆழ்வார்கள் பகவானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள். தொண்டரடிப்பொடியாழ்வார் திருப்பள்ளி எழுச்சி பாடினார். பெரியாழ்வார் தானும் காட்டியருளினார். அதே போல விஸ்வாமித்திரரும் பகவானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பண்ணினார். கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே என்ன. இப்படி பகவானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார் உண்டு. ஆனால் ஆண்டாளோ பாகவத திருப்பள்ளி எழுச்சி பண்ணுகிறாள். இப்பாசுரம் தொடக்கமாக 10 பாசுரங்களாலே பகவானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவதும் அவனிடத்திலே ஈடுபட்டிருப்பதும் அதைவிட பாகவதர்களிடத்திலே ஈடுபடுவது என்பது அவனுக்கு மனம் மிகவும் உகக்கும். மேலும் பகவானிடத்திலே அடிமைப்பட்டிருப்பவர்கள் பாகவதர் பரியந்தமாக அடிமைப்பட்டால் மட்டுமே அவர்களுடைய பக்தியானது முழுமை பெறுகிறது. இவர்கள் பாகவதர்களிடத்திலே மிகவும் அடிமைப்பட்டிருக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்நிலையிலே ஓரோ பெண் பிள்ளையையும் எழுப்புவதற்கு காரணம் என்ன என்றால், இனியன தனியிருந்தேல் என்று காட்டப்பட்டிருக்கிறது. இனிமையான பதார்த்தத்தை தனிமையாக உண்ணக்கூடாது. கண்ணன் எல்லாவற்றையும் விட இனியவன். ததிமதுரம், மதுமதுரம், திராட்சாமதுரம், மதுராதபி மதுரதரா மதுராநாதஸ்ய மாதவஸ்ய கதாமதுரம் என்று காட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட மதுரமான ஒரு வஸ்து கண்ணன். மதுரமாக இருக்கக்கூடியவன் கண்ணன்.
அவனை தனியாக சென்று அனுபவித்தால் கூடாது. ஒரு பெண் இழந்தாலும் பேரிழவாகிவிடும். அதனால் பஞ்சலட்சம் குடிப்பெண்களையும் அழைத்துக் கொண்டு கண்ணனை அனுபவிக்க செல்லுகிறார்கள். இதிலே புள்ளரையன் கோயில் என்பது உயிரான பதம். கீழே பகவானுடைய பல நிலைகளை காட்டினாள். நாராயணன் என்று பரம், பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமன் என்பது வியூகம், ஓங்கி உலகளந்த உத்தமன் என்பது விபவம், அதற்கு பிற்பாடு ஆழிமழை கண்ணன் என்பது அந்தர்யாமி. 6வது பாசுரமான இப்பாசுரத்தாலே புள்ளரையன் கோயில் என்பதனாலே அர்ச்சாவதாரம், கோவிலிலே குடிகொண்டிருக்கக்கூடிய நிலை காட்டப்படுகிறது. கிருஷ்ணா அவதாரத்திலே கோவில்கள் உண்டோ? கண்ணன் இருக்கும் ஊரிலே கோவில்கள் உண்டோ? கண்ணனே தெய்வமாக இருக்கிற போது கோவில் எது என்றால், ராமபிரான் எழுந்தருளியிருந்தார் அயோத்தியில். எல்லோரும் ராமன் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்த போதும் அவ்விடத்திலே சகபத்யா விசாலாட்சியா நாராயண உபாகமத்து என்று பிரமாணம் காட்டப்படுகிறது வால்மீகி ராமாயணத்திலே. பெருமானும் பிராட்டியுமாக சேர்ந்து திருவரங்கநாதனுக்கு பூஜை செய்தார்கள். திருவரங்கநாதனுக்கு பெருமான் திருவாராதனம் சமர்ப்பிக்கிற போதும் சீதா பிராட்டியானவள் அதற்கு உதவியாக இருந்தாள் என்று காட்டப்படுகிறது. அதே போல இங்கும் ஒரு பெருமான் சன்னதி இருந்தது. அதுதான் புள்ளரையன் கோயில். எப்படி பகவானை கொண்டு அடியவர்களை நிரூபிக்கிறார்களோ, அடியவர்களும் பகவானுக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். லக்ஷ்மணனை ராமானுஜன், ராமனுக்கு பின் பிறந்தவன் என்று சொல்லுவதோ, அதுபோல ராமனை லக்ஷ்மண பூர்வஜன் என்று சொல்கிற வழக்கம் உண்டு. அதுபோலவே இங்கும் புள்ளரையன் என்று பெரிய திருவடியான கருடனை கொண்டு புள்ளின் மீது வரக்கூடியவன் என்று காட்டியிருக்கக்கூடிய நிலை. வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டலையோ பிள்ளா எழுந்திராய். அதாவது அந்த எம்பெருமானுடைய சந்நிதியினுடைய சங்கநாதம் கேட்கவில்லையா என்று அடையாளம் சொல்லி பிள்ளாய் என்கிறார்கள். பகவத் விஷயத்திலே அனுபவம் மிக்கிருந்தும் புதுமை பாவிக்கிறாயே, பிள்ளாய் எழுந்திராய், பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து. வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து என்றால் வித்தாக இருக்கக்கூடியவன், விதையாக இருக்கக்கூடியவன், உலகம் அனைத்துக்கும் காரணவஸ்துவாக இருக்கக்கூடியவன் என்று ஜெகத்காரணம் என்னும்படியான பகவத் காரணத்துவம் இங்கு நன்கு காட்டப்படுகிறது. விதை எப்படி செடிக்கு காரணமோ அனைத்துக்கும் பகவான் காரணமாக இருக்கிறான் என்கிற காரணத்துவத்தை காட்டி, கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை என்பதனாலே காரணமாக இருக்கக்கூடிய வஸ்து நம்மை ரட்சிப்பதற்காக எதிரிகளை அழிக்கக்கூடியவன் என்பதை, நமக்கு பிரதிகூலர்களை அழித்து வாழ்விப்பவன் என்பதை காட்டியிருக்கக்கூடிய விஷயம்தான் அடியவர்களுடைய எதிரிகள் அவனுக்கு எதிரிகள் என்பதை காட்டியிருக்கிறது தான் கள்ளச்சகடம். அப்போ அந்த கள்ளச்சகடத்தை உதைத்ததுனாலே அவன் எதிரி என்றோ அவனை அழிக்கவென்றோ வந்தான் இல்லை. அவனுக்கு ஒரு ஆபத்துனா அடியவர்கள் துடிதுடித்து போய்விடுவார்கள். அதனாலே கள்ளச்சகடம் என்பதனாலே அவனுடைய வீரியமும் தெரிகிறது, அந்த எம்பெருமானுடைய பிராபிபவன சாமர்த்தியமும் தெரிகிறது. அந்த எம்பெருமானுடைய அந்த அடியவர்கள் மேலே இருக்கக்கூடிய எண்ணத்தினாலே இவன் அந்த சகடத்தை உதைத்தானே தவிர தனக்கென்று ஒரு நன்மைன்றது கிடையாது. ஏனென்றால் அவனுக்கு எதுவுமே சங்கல்ப மாத்திரத்திலேயே அழித்து விடக்கூடியவன். ஆனால் இதை செய்தது எதற்காகனா அடியவர்களுக்கான ஒரு அனுபவத்தையும் கொடுத்து நான் இருக்கிறேன், எதிர்களை போக்குவேன் என்று சொல்வதற்காக. உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ன பேரவும். முனிவர்களும் யோகிகளும் எழுகிறார்கள், மெல்ல எழுகிறார்கள், ஹரி என்று சொல்லுகிறார்கள். ஏன் மெல்ல எழுகிறார்கள் அப்படின்னா, உள்ள அந்தர்யாமியாகிற எம்பெருமான் தடால் என்று எழுந்து விட்டால் அவன் கலங்கி விடுவானோ என்கிற பயம், அவன் மேலே இருக்கக்கூடிய அந்த மங்களாசாசன பரத்வம், மிகுந்த பக்தி ஞானம் கனிந்த நலத்தினாலே உள்ள இருக்கிற எம்பெருமானுக்கு ஏதேனும் ஆயிடுமோ, மெல்ல எழுந்து ஹரிர் ஹரிஹி என்கிறார்கள் என்று காட்டியிருக்கக்கூடிய இப்பாசுரத்தினாலே பகவத் விஷயத்திலே புதியவளான வெண்பிள்ளை எழுப்புகிறார்கள். அடுத்த பாசுரத்திலே ஆத்மாவின் தன்மை இன்னது, நாம் அவனுக்கு அடிமை என்பதை உணர்ந்திருக்கிற வெண்பிள்ளையை எழுப்புகிறார்கள். அந்த பாசுரத்தை நாளை தினம் அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன்.